சைத்ர புராணம் 23ஆம் அத்தியாயம். மாதாந்திர வழிபாட்டு முறையான ஹோலிகாவின் கதை. மணமகன் சம்புவிடம் முன்னரே சைத்ர கிருஷ்ண பஞ்சமி, அதாவது சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி திதி மிகவும் புனிதமானது என்று கூறினாய். அது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை விரிவாக விளக்க வேண்டும் என்றார். பின்னர் சம்பு முனிவர் கூறத் தொடங்கினார். முன்பு பால்குண மாதமான பங்குனி மாதத்தில் பௌர்ணமி நாளில் மட்டுமே துண்டன் என்ற அரக்கன் நகரங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் துன்புறுத்தி வந்தான். அந்த அரக்கனை அந்த குழந்தைகள் அனைவரும் அவமானகரமான வார்த்தைகளால், கைகள், வாயால், பல இசை கருவிகளின் சத்தத்தால் திட்டி மிரட்டினர். குழந்தைகளால் எல்லா பக்கங்களிலிருந்தும் புகையால் அடிக்கப்பட்ட அந்த அரக்கன் தண்ணீரில் விழுந்தான். மக்கள் அனைவரும் அவன் உடல் முழுவதும் பெரிய குச்சிகளை எறிந்து அவளை தீயில் எரித்தனர். இந்த பௌர்ணமி நாளில் அவள் எரிந்து போய்விட்டாள். அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பௌர்ணமி நாளில் மனிதர்களால் எரியும் மந்திரம் ஓதப்படுகிறது. தீபயம்ய யத்யதே கோரம் சித்தம் ராட்சச சத்தம் ஹிதாய சர்வம் ஜெகதாம் பிரதாயே பார்வதிபதே அஸ்வபடனா சாந்திரஸ்ய கிருதஸ்வம் ஹோலி பாலிசை அர்தாஸ்வம் பூஜைஷ்யாமி பூதே பூதி பிரதா பவ என்றால், அரக்கனே, இன்று நாங்கள் உனக்காக ஒரு பயங்கரமான நெருப்பை ஏற்றுகிறோம். நாங்கள் அந்த நெருப்பை ஏற்றுகிறோம் முழு உலகத்தின் நன்மைக்காகவும் அன்னை பார்வதி தேவியின் மகிழ்ச்சிக்காகவும். தற்செயலாக தங்கள் மீது விழுந்து தங்களை பயமுறுத்திய குழந்தைகளால் நீங்கள் ஹோலியாக மாற்றப்பட்டீர்கள். ஆகையால் நான் தங்களை வணங்க முடியும். அரக்கனே, உனக்கு செல்வமும் செழிப்பும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் இரவும் பகலும் இதை கூறி நெருப்பை மூட்ட வேண்டும். எல்லா தீமைகளையும் விலக்க ஹோலிகாவை முறையாக வழிபட வேண்டும். இவ்வாறு ஹோலிகாவை வழிபட்ட பின்னர் 2வது நாளில் மனிதர்கள் மது மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளில் சூரிய உதயத்திற்கு முன் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும். மேலும் சூரியன் உதித்த பின்னர் முன்னோர்களுக்கு உரிய காணிக்கைகளை செலுத்தி அனைத்து துன்பங்களையும் நீக்க ஹோலிகா பூமியை வழிபட வேண்டும். அசுரனே, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகியோராலும் நீ வழிபடப்படுகிறாய். எனவே நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள். தேவி, எங்களுக்கு செல்வத்தை அருள்வீராக என்று நாம் அவளுக்கு வணங்க வேண்டும். வேடனே, இந்த மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் முழு நிலவு நாளில் வசந்த காலத்தில், அதாவது காக்கைகள் கீச்சிடும் நேரத்தில் ஒருவர் விழித்தெழுந்து தான் கண்டெடுத்த மாம்பழப்பூ மற்றும் சந்தனத்துடன் கலந்த திரவத்தை அருந்த வேண்டும். இன்று தனது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். அந்த நாளை இப்படி கழித்த பிறகு அடுத்த 3 தினங்களான விடிய, தடியா, சாவித்தி ஆகியவை பல விழாக்கள், பாடல்கள் மற்றும் இசைக்கருவிகளுடன் கழிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு சைத்திர மாதமான சித்திரை மாதம் கிருஷ்ண பஞ்சமி, அதாவது தேய்பிறை பஞ்சமி அன்று அனைத்து மக்களும் மங்களகரமான மற்றும் மங்களம் நிறைந்த பொருட்களால் நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து பல்வேறு பொருட்களை எடுத்து ஒருவருக்கொருவர் அனைத்து பக்கங்களிலிருந்தும் அபிஷேகம் செய்வது மங்களகரமானது. வசந்த காலத்தில் பூக்கும் மலர்களால் ரகுநாயகரை வழிபட வேண்டும். ஒருவர் பல ஆசீர்வாதங்களை தரும் பல பரிசுகளை கொடுக்க வேண்டும். பிராமணர்களுக்கு சுவையான உணவுகள் வழங்கப்பட வேண்டும். பஞ்சமி அன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து இணைந்து உணவை உட்கொள்ள வேண்டும். வசந்த காலத்தில் மகிழ்ச்சியை தருவதால் இது வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகின்றது. அன்று செய்யப்படும் தானம், செய்யப்படும் யாகம், அதன் போது செய்யப்படும் பலி, செய்யப்படும் ஜபம் அனைத்துமே இரட்டிப்பாகும். அதனால் தான் பஞ்சமி திதி மிகவும் புனிதமான நாள் என்று நான் முன்பே கூறியுள்ளேன். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் இருண்ட 15 தினங்களில், அதாவது தேய்பிறை 15 தினங்களில் 5ஆம் நாள் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது என்று அவர் கூறினார். தேனிலவு காலத்தில் தாம் ராமபிரானை வணங்க வேண்டும் என்று கற்கட வேடனிடம் சம்பு முனிவர் கூறினார். மீதமுள்ள மாதங்களில் ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவது பொருத்தமானதா இல்லையா என்பது எனக்கு குழப்பமாக உள்ளது, சந்தேகமாக உள்ளது. இந்த சந்தேகத்தை என்னிடமிருந்து நீக்கும்படி அவர் சம்புமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்தார்.
பிறகு சம்புமூர்த்தி கர்க்கட வேடனிடம் தாம் எல்லா மாதங்களிலும் ஸ்ரீ ராமபிரானை வழிபடலாம். அந்த எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு வளர்பிறை பொழுதிலும் வரும் நவமி திதியில் தாம் விரதமிருந்து பல சடங்குகளுடன் ஸ்ரீ ராமபிரானிற்கு சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும். கீதையின் மங்களகரமான ஒலிகளுடன் அவரை வணங்கி இரவில் விழித்திருக்க வேண்டும். விடியற்காலை பொழுதில் தசமி நாளில் அந்த சீதாராமரை மீண்டும் 9 வகையான மலர்களால் வணங்க வேண்டும். 9 வகையான மலர்களை கொண்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானை வணங்க வேண்டும். 9 வகையான மலர்களில் துளசியும் அடக்கமாகும். பகவான் ராமபிரானை நன்கு வழிபட்டு அதேபோல் அந்த ராகவனுக்கு 9 வகையான பிரசாதங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 9 வகையான பிரசாதங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 9 விதமான உணவுப் பொருட்களை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டை செய்த பின்னர் தாங்கள் பிராமணர்களுக்கு உணவளித்து தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அமர்ந்து உணவருந்த வேண்டும். இந்த வழியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு 15 தினங்களுக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இது சாத்தியமில்லை என்றால் குறைந்தபட்சம் நவமி திதியில் ஒவ்வொரு மாதமும் வரும் சுக்லபக்ஷமான வளர்பிறையில் ஸ்ரீ ராமபிரானின் பிறந்த நாளான சுக்லபக்ஷ நவமி, அதாவது வளர்பிறை நவமி அன்று எப்போதும் உண்ணா நோன்பு இருந்த ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு இரவில் விழித்திருக்கும் மனிதர்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே முக்தி பெறுவார்கள். இவ்வாறு வழிபட்டவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஐயகோ, இப்படி எல்லா மாதங்களிலும் ஸ்ரீ ராமபிரானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை விரிவாக கூறினேன். இவ்வாறு ராமபிரானை வழிபடுபவர்கள் ஸ்ரீஹரியின் பூமியில் வசிப்பவர்களாக மாறுகிறார்கள். 23ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.